வணக்கம். குரு அதிசார பலன் மகர ராசி. நாங்கள் இந்த பலன்களெல்லாம் எப்படின்னா, பிரபல சோட பண்டித காளூர் நான் இருக்கார்ல, அவர்கிட்ட உதவியாளர் இருக்க ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு தான் இதெல்லாம் கணிச்சு சொல்கிறோம். உங்களுக்கு பொதுவாக எல்லா இதுவுமே அப்படி தான் பண்ணுறோம் நாங்கள். இப்போது இந்த அதிசார பலன் பார்க்குறது இது குறுகிய காலம் தான். அதனால் பலனை விட விளக்கம் சொல்கிறதுக்காக தான் இதை இந்த காணொலியை வெளியிட்டிருக்கோம். எப்படின்னா, அதிசாரம் வக்ரம் ரெண்டு உண்டு கிரகங்களில். அதாவது எல்லா கிரகமுமே கடிகார சுற்று அப்படி வலதுகை பக்கமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் எல்லா கிரகமும். அதில் ராகு கேது மட்டும் எதிர் திசையில் சுற்றும். அதாவது நிழல் கிரகங்கள், அதுக்கு உருவம் கிடையாது, அது ஒரு கற்பனையான புள்ளி தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அதிசாரம் வக்ரம் அப்படின்னா என்னென்னா, சுற்றிக்கிட்டே வர கிரகம், ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்பீடில் சுற்றும். இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டால், குரு பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கட்டத்துக்கு வரதுக்கு 1 வருஷம் ஆகும். சனி பகவான் ஒரு 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது 1.5 வருஷம் ஆகும். செவ்வாய் 1.5 மாதம் ஆகும். புதன் சுக்கிரன் சூரியன்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சூரியன் இருக்குல்ல, சித்திரை மாதம் வைகாசி மாதம்லாம் ஒவ்வொரு கட்டத்துக்கு வச்சு தான் அது அந்த 12 மாதங்களும் குறிப்பிடுறாங்க. எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதுல்ல, இந்த கிரகங்கள் சுற்றும் போது சில குறிப்பிட்ட காலம் வரும்போது அது அப்படியே ஸ்டக் ஆகி ஒன்று பின்னோக்கி போகும், இல்லாட்டி முன்னோக்கி வரும். அந்த பின்னோக்கி போகிறது வக்ரன்னு பேர், முன்னோக்கிறது அதிசாரன்னு பேர். எப்படின்னா, இது அறிவியல் பூர்வமாக பார்த்திங்கன்னா, சூரியனை சுற்றி எல்லா கிரகமும் வருது. அது ரவுண்டாக சுற்றாது, நீள் வட்டத்தில் சுற்றும். நம்ம பூமியும் சுற்றுது. சுற்றும்போது இப்போது ஒரு கிரகம் நீள் வட்டத்தில் ஒரு லாங் ஷாட்டாக இருக்கும்போது அது சுற்றும்போது நமக்கு நம்ம பார்வைக்கு பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும். நம்மளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் அப்படி சில சமயம் முன்னோக்கி வர்ற மாதிரி தெரியும். இது ஒரு கற்பனை தான், உண்மை பின்னோக்கிலாம் போக போகிறதில்ல. ஆனாலும் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது பின்னோக்கி போகிறதுனால ஈர்ப்பு விசை மாறும். அதனால தான் அந்த வக்கரத்திலும் அதிசாரத்திற்கும் பலன்கள் மாறுங்கிறது. அதுதான் ஈர்ப்பு விசை மாறுபடும் போது பலன்கள் மாறுங்கிறது இது. சரி, இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த அதிசாரம் குறுகிய காலம் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது 8/10/2025 அன்னைக்கு மாலை 6:50 மணிக்கு அது மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு வராரு. இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதிசாரம் பெற்று கடகராசிக்கு வராரு. அங்கே எது வரைக்கும் இருப்பார்னா 21/12/2025 வரைக்கும் அங்கே இருக்கார். திருப்பியும் அவர் மிதுன ராசிக்கு போயிடுவார். இப்போ இது வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். இது சுமாரான இடம் தான். ஆனால் இப்போது அதிசாரம் பெற்று உங்கள் இடத்துக்கு வராரு. இது சூப்பரான இடம். அதாவது இதுக்கு இருந்த இடத்த விட இப்போ உங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய இடத்துக்கு வராரு. இதனால் என்னென்னா, குடும்பத்தில் ரொம்ப சிறப்பாக, குடும்ப நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படின்னா, குரு பகவான் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடத்தி வைப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. வீடு மனை எல்லாம் வாங்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனையோட அந்யோன்யமாக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அந்த இது சரி. படிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்விகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. உத்தியோகம் பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல தன்னுடைய திறமையை படிச்சுட்டு காமிச்சு பதவி உயர்வு போன்றவர்கள்லாம் இந்த காலம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுமாதிரி இந்த சம்பள உயர்வு இதுவரை கிடைக்காத பணங்கள்லாம் இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. விவசாயம், வக்கீல் போன்ற தொழில்கள் எல்லாமே இந்த வக்கர காலத்தில் சிறப்பாக இருக்கும். அடுத்தக்கில் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வையாலையும் நம்ம கிடைக்கும். அதாவது குரு பகவான் 5, 7, 9ஆம் இடம் 3 இடத்த பார்ப்பார். அதில் உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் விழுது. இதனாலையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். அதாவது பொருளாதாரம், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை, ஆவணங்கள்லாம், புத்தாடைகள்லாம் வாங்கலாம். அது மாதிரி சிலவங்க இந்த ஆடம்பர பொருட்கள் கூட வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகங்கள் இப்படி நமக்கு நன்மை தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன கிரகங்கள் இருக்குல்ல, அது சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் இருக்குல்ல, அந்த இதனாலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 28/10/2025 7/12/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்கு நல்ல நன்மை தருவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து சுகம் வாங்கலாம். விவசாய நிலங்கள்லேருந்து நல்ல வருமானம் கிடைக்கும். குறிப்பாக பூமிக்கு அடியில் விளையக்கூடியதுலேருந்து நிறைய வருமானம் கிடைக்கும். போலீஸ் மற்றும் பாதுகாப்பு துறையில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. வேலையில் அந்த போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணவங்க கூட இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15/11/2025 15/12/2025 வரைக்கும் உங்களுக்கு நன்மை தருவார். அவரால் கிடைக்குன்னா சொத்து சுகங்கள்லாம் வாங்கலாம். முதல்ல அறிவுபூர்வமான பல காரியங்களை நீங்கள் செய்யலாம். அதுமாதிரி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4/11/2025 வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான இதெல்லாம். சுக்கிரன் என்ன செய்வார்னா, குடும்பத்தில் தாம்பத்தியத்தை பெருமைப்படுத்துவார். கலைஞர்கள்
நல்லா சிறப்பாக இருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வக்கரகாலம் வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த சிறப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏற்கனவே குரு வந்து சாதகம் பெற்ற இடத்துக்கு வக்கரம் வந்து நன்மை தராருல, இதை பயன்படுத்தி உங்களுக்கு அஸ்திவாரங்கள் போடனா போட்டுக்கலாம். எதுனாலும் இது ஏதாவது வாழ்க்கை முன்னேறதுக்கு வேண்டிய திட்டங்களை இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நவகிரகங்களை சுற்றி வர்றது ரொம்ப நல்லது. அடுத்ததில் வந்து சனி பகவானுக்கு நீங்கள் சனிக்கிழமை முதல்ல அர்ச்சனை பண்ணுங்கள். காக்கைக்கு அன்னம் விட்டு சாப்பிட்றது நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அடுத்தது துர்க்கை வழிபாடு ரொம்ப நல்லது. அதாவது துர்க்கை வழிபாடு எப்போதுமே நீங்கள் பண்ணலாம். இந்த ஏன்னா உங்களுக்கு இந்த ராகு 2 இடத்துல இருக்கனால நிறையா பண்ணலாம். எப்படின்னா இந்த ராகு வந்து இதில் இருக்கிறவங்களுக்கு நம்ம 2 இடத்துல இருக்கிறாரு. எப்படின்னா இது வந்து துர்க்கை இருக்கலாம், அதாவது துர்க்கைக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி கணவனை இழந்த பெண்களுக்கு நீங்கள் ஏற்கனவே உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், பிரதிபலம் எதிர்பார்க்காம உதவி பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஓகோன்னு இருக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.